துணையாள்னு 8ஆம் வகுப்பா சிவஞான போதும் சொல்லும். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்குது, ஒரு கயிறு தாங்கிட்டே இருக்கும். கயிறு அருந்ததுன்னா பெருமான் தாங்கிக்குவான், பெருமான் தாங்கிக்குவார். அது வரைக்கும் நம்ம என்ன கயிறு தாங்கிட்டு இருக்க, கயிறையும் தரதான் தாங்கிட்டு இருக்கு, அது நேரா தாங்காது. என்ன செய்யும்? கயிறு விட்டம் தாங்கும், விட்டத்தை தூண் தாங்கும், தூணை தர தாங்கிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைச்சுக்கோம், எதியா தாங்குது அப்படின்னு கேட்டா இந்த கயிறு தான் தாங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம். கயிறு தான் தாங்கிட்டு இருக்குது. உங்களை யாரையா காப்பாத்துறாரு? எங்க அப்பா காப்பாத்துறாரு, ஏன்னா எங்க வீட்டுக்கார காப்பாத்துறேன், நான் அவரை காப்பாத்துறேன், நான் இவரை காப்பாத்துறேன். இல்லைன்னா என் குடும்பம் என்ன ஆகுமோ. சரியா, நீ குடும்பத்தை காப்பாத்துறேன், உன்னை யாரையா காப்பாத்துறான், உன்னை யாரு காப்பாத்துறான் அப்படின்னு கேட்டா அது என்ன செய்வான்? அதுக்கு நம்மகிட்ட விட கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாவற்றிற்கும் ஆதி ஆதாரம், ஆதி ஆதாரம் யாரு? பெருமான் தான். அந்த பெருமான் தான் இருக்கிறான். அப்ப அந்த கடைசி நூலும் இருந்ததுன்னா பெருமான் பிடிச்சுக்குவார், அப்படியே தாங்கிக்குவார். இப்ப அவரு கையை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கிறாரு, நாம தான் மூளை பிடிச்சு தொங்கிட்டாங்க. ஆனா ஐயோ இதை விட்டுட்டா என்ன வருது, இதை விட்டுட்டு என்ன வருதுன்னு மூளை பிடி கீழே பெருமான் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நீ கையை விட்றா, நான் பிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நமக்கு பயம் எது? ஐயோ இந்த கயிறை விட்டுட்டா என்ன வருது, கயிறு விட்டுட்டு என்ன வருது, கயிறு எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறாரு? அங்க ஒரு கத்தி அறுத்துக்கிட்டே இருக்குது. எது? நம்ம தெரிஞ்சோ தெரியாம நாம செய்யற புண்ணியம் தான், அந்த செய்யக்கூடிய சிவ புண்ணியங்கள் அந்த பற்றை அறுத்து கொண்டே இருக்கிறது. கடைசி நூல் அறுத்ததுன்னா பெருமான் அப்படியே பிடிச்சுக்குவார், பெருமான் அப்படியே பிடிச்சுக்குவார். இதுதான் இந்த ப்ராசஸ் தாங்க இப்ப நமக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம கைட்டு பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கயிறு அறுபட்டு கொண்டு இருப்பது என்பதுல ஒரு சந்தேகம் இல்லை. எவ்வளவு அறுந்திருக்கிறதுங்கிற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம், ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையில இருக்கும். இப்போ பெருமான் என்ன செய்தாருங்க?